ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸாக கூட வந்து சேர்ந்துடும். அன்ஹெல்த்தின்றதுனால உட்டன் சாப்பிங் போர்டுக்கு வந்து மாறணும். அதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னா தண்ணி பட்டு பாசி பிடிச்ச மாதிரி ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டையும் வந்து வாங்கியிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் அப்கிரேடடாக இருக்கா இல்லை டவுன் கிரேடாக இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி ஸ்கிட் சிலிக்கன் பம்பரை வந்து எப்படி வந்து ஒட்டணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷனை டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் அந்த ஆன்டி ஸ்கிட் பம்பரு. மெஷர்மெண்ட்டும் வந்து தந்ததுனால அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிராண்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பிங் போர்டோட திக்னஸ் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தாலும் அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. இப்போது நம்ம அந்த ஆன்டி ஸ்கிட் சிலிக்கன் பம்பரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா எட்ஜஸ்லேயும் வந்து நம்ம ஒட்டிக்கிறோம். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ஆன்டி ஸ்கிட் சிலிக்கன் பம்பர் சைடு வந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா செம்ம கிரிப்பாகவே இருக்குது. டேபிள் மேலே தான் வச்சு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிச்சனில் தண்ணி இருக்கிற சர்ஃபேஸில் வந்து நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வழுக்குது. உட்டன் ஷாப்பிங் போர்டாக இருந்தாலும் வழுக்கும். அதனால் இதை ட்ராபேக்காக வந்து பார்க்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதனோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த கிச்சன் டாப் மேலே வச்சு கட் பண்ணுற ஃபீல் தான் வந்து கொடுக்குதுங்காட்டி சாப்பிங் போர்டு மேலே வச்சு கட் பண்ணுற ஃபீல் வந்து கொடுக்கல. அப்புறம் அந்த கிரிப்னஸும் பெருசாக இல்லாதனால நம்ம உட்டன் ஷாப்பிங் போர்டு மேலே வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வெள்ளம் வந்து சீவிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பூசணிக்காய் வந்து ரொம்ப வழுக்கிற தன்மையாக இருக்குன்றதுனால அதை வச்சும் நம்ம கட் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து பாருங்கள் செம்மையாகவே வந்து வழுக்குது. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பிடிச்சிட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ட்ராபேக் தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு. இன்னொரு ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய திக்னஸ்ஸு. அதனால் எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக பிடிச்சின்னு கட் பண்ணுற மாதிரி இருக்குது. நார்மலான சாப்பிங் போர்டில் பண்ணுற மாதிரி அந்த கீரைலாம் வந்து பட தான் செய்யுது. தேங்காய் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்றதுனால அதை வச்சும் கட் பண்ணி பார்த்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த இஞ்சிலாம் எப்போயுமே குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணுவோம். அதனால் அதெல்லாம் வந்து எப்படி கட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து லைட்டாக ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி ஸ்கிட் பம்பர் இல்லாமல் செக் பண்ணுது. ஆன்டி ஸ்கிட் பம்பரோட செக் பண்ணும்போதும் அதே பிரச்சனை தான், எடுக்கிறதுக்கு சிரமமாக தான் இருந்தது. உருளைக்கிழங்கு இது மாதிரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. குட்டி குட்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லிப்பரியாக இருந்தாலும் கட் பண்ண முடியுது. தக்காளி வந்து கொஞ்சம் நழுவும் அப்படின்றதுனால அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் வந்து நம்மளால் வந்து கட் பண்ண முடியுது, கட்டே பண்ண முடியல அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம சொல்லலை. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி பார்த்தோம். லைட்டாக வந்து ஸ்லிப்பரி தன்மை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணி கட் பண்ண முடியுது. இது மாதிரி வந்து கத்திரிக்காய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் பீன்ஸும் வந்து இது மாதிரி வந்து கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண முடியுது. லைட்டாக வந்து ஸ்லிப்பரியாக வந்து ஃபீல் ஆகுது. இந்த சாப்பிங் போர்டை நாங்கள் லாஸ்ட்டு 1.5 months வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்லிப்பரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டேஸில் ஃபேஸ் பண்ண அந்த ஸ்லிப்பரி தன்மை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற மாதிரி வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து வாஷ் பண்ணிக்க முடியுது. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஹைஜீனிக்காக வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டேஸில் வந்து ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். அடாப்ட் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 595 வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.